பலிபீடத்தை கட்டணும். அதுதான் ஜெப பலிபீடம். ஆமென். வேதத்தை வாசிச்சு பாருங்க. ஒரு பலிபீடத்தை கட்டி அவர் கட்டி பலி செலுத்தினார்ல, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்காங்க, சுத்தமான மிருகங்களையும் சொல்லுங்களேன், சுத்தமான பறவைகள். எப்படி வேணும்னாலும் பலி செலுத்தலாம், எப்படி வேணும்னாலும் ஆராதிக்கலாம், எப்படி வேணும்னாலும் கர்த்தரை துதிக்கலாம், அப்படி இல்ல, சுத்த பலிகளை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எப்படி ஆராதிச்சாலும் கர்த்தருக்கு பிடிக்கும். அவர் சொன்னாரா நம்ம எப்படி ஆராதிச்சாலும் ஆண்டவருக்கு பிடிக்கும்னு? இல்ல, சுத்தமான பலி, தேவ பயத்தோடு செலுத்தப்படுகிற பலி. ஒரு பலிபீடத்தை அழகா கட்டி அந்த பலிபீடத்தின் மேல சுத்தமான மிருகத்தை எடுத்து பலியிட்ட உடனே அந்த பலியிலிருந்து ஒரு புகை என்ன பண்ணுது, அப்படியே மேல போகுது. அது அடுத்த வசனத்தினுடைய துவக்கத்தை வாசிக்கும் பொழுது, சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற உங்களுடைய குடும்பத்திற்கென்று ஒரு குடும்ப ஜெப பலிபீடம் கட்டப்பட்டே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நீங்க கட்டி அங்க பலிகளை நீங்க செலுத்தும் பொழுது அந்த பலிகளுக்குரிய அந்த வாசனை மேல போகும்பொழுது கர்த்தர் அந்த சுகந்த வாசனையாய் முகர்ந்து, அடுத்து வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்க சரியான ஒரு பலிபீடத்தை கட்டி சரியான பலிகளை நீங்க செலுத்தினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக முடிவுகளை எடுப்பார். ஹல்லேலூயா. அங்க அவருடைய மனசுல ஒரு தீர்மானத்தை, இனி நான் என்ன பண்றதில்ல, இனி நான் அப்படி ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறமா 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். பின்பு தேவன் நோவாவையும் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒரு பலிபீடத்தை கட்டி பலிகளை செலுத்தும் பொழுது அந்த வாசனை தேவனை நோக்கி போகும் பொழுது கர்த்தர் முதலாவது இந்த பூமியின் மேல் இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க ஒருவேளை ஒரு சில சாபமான காரியங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்க, சில தவறான முடிவுகளினால சில விளைவுகளை அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்க, இல்ல சில முற்பிதாக்கள் செய்த சில தவறான உடன்படிக்கைகளினால நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வேதனைகளை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்ப நம்ம இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா நம்முடைய முற்பிதாக்கள்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, விக்கிரகங்களை வழிபட்டு வணங்கிட்டு இருந்தாங்க. விக்கிரகங்களுக்கு முன்பாக அவர்கள் காளைகளையும் பறவைகளையும் என்ன பண்ணாங்க, பலிகளை செலுத்தி ரத்தத்தை வைத்து என்ன பண்ணாங்க, உடன்படிக்கை பண்ணாங்க. உண்மையா இல்லையா? இப்பயும் அதை செய்யறாங்களா இல்லையா? உங்களை சுற்றி நீங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, வெட்டி உடன்படிக்கை செய்யறாங்க ரத்தத்தினால. அந்த ரத்தத்தினால அவர்கள் உடன்படிக்கை செய்யும் பொழுது அவர்கள் எப்படி உடன்படிக்கை செய்வாங்க தெரியுமா? அவங்களுக்காக மட்டும் உடன்படிக்கை செய்ய மாட்டாங்க. நானும் என் குடும்பமும் எப்பொழுதும் உங்களை என்ன பண்ணுவோம், வணங்குவோம் ஒரு உடன்படிக்கை செய்வான். இப்ப நீங்க இயேசுக்குள்ள ஒரு குடும்பம் அந்த விக்கிரகத்தின் பிடியிலிருந்து எகிப்தின் பிடியிலிருந்து வெளியே வரும் பொழுது அப்படி ஒன்னும் ஜாலியா பார்வோன்னு என்ன பண்ணல, கையை கட்டிட்டு ஓகே போயிட்டு வாங்க பாய் பாய் அப்படின்னு வழி அனுப்பலை. அப்படிதான் பிசாசும். நீங்க ஒரு அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது, உங்க குடும்பம் வரும் பொழுது, இல்ல ஒரு மனுஷி அப்படிப்பட்ட விக்கிரகங்களின் கிரியையிலிருந்து வெளியே வரும் பொழுது உடனே பிசாசு கை கட்டி ஓகே ஜாலியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டான், பின்னாடியே வருவான், துரத்துவான். ஹல்லேலூயா. இப்ப என்ன செய்யணும்னா அப்படின்னா அந்த உடன்படிக்கையை முறித்து தேவனோடு ஒரு புதிய உடன்படிக்கையை செய்யணும். ஹல்லேலூயா.